நிஃப்டி வந்து இந்த 220ங்கிற லெவல் வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் அந்த 100ங்கிற லெவல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே தான் ரேஞ்சில் நடந்திருக்கு. ஸோ ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பிரேக் அவுட் ஆயிருக்குங்க. இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகி திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் வந்து திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலில் வந்து நிறுத்தியிருக்கான். ஸோ மேபி நாளைக்கு இது பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் இது வந்து 100% கன்ஃபர்மேஷன் இல்லைங்க. ஸோ அதனால் நான் இந்த ட்ரேட் வந்து யாருக்குமே கொடுக்கல. ஆனால் நாளைக்கு நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ அது சக்ஸஸும் ஆகலாம், ஃபெயிலியரும் ஆகலாம். ஸோ அது கன்ஃபர்மேஷன் கிடையாதுங்க. ஸோ என்னென்னு நாளைக்கு பார்ப்போங்க. ஏன்னா இந்த வாரம் வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி ப்ளஸ் அன்றைக்கி தான் மந்த்லி க்ளோசிங்கும் வருது. ஸோ அதனால் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ஏதாவது ஒரு ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பானுங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம போய் மாட்டிக்க விரும்ப வேண்டாம். ஸோ அமைதியாக வெயிட் பண்ணலாங்க. ஏன்னாங்க ஒன்றும் இல்லை, இப்போ மார்க்கெட் வந்து இந்த 22,200 வந்துருச்சுன்னு வைங்க, அந்த இடத்துல இந்த இடத்துல நான் பைன் கொடுக்குறேன்னு வைங்க. ஸோ திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் திரும்ப இதோட ப்ரைஸ் வந்து 200 வந்துச்சுன்னா கூடங்க இந்த ப்ரீமியம் நம்ம வாங்கின காஸ்ட்டுக்கு வராது. ஸோ ஒன்றும் இல்லை, ப்ரீமியமே 200 வாங்கியிருக்கிறோம். மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா 22,200 வந்திருக்குன்னு வைங்க. இந்த கீழே இறங்கிட்டு திரும்ப மார்க்கெட்டு திரும்ப மேலே ஏறுறப்ப இதே ரேஞ்சுக்கு மார்க்கெட்டு 22,200 வந்துச்சுனாலும் அந்த ப்ரீமியம் வந்து 200 வராதுங்க. 191 ரூபா 92 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஏன்னா அது வந்து ப்ரீமியம் ஹண்டிங் சொல்லுவாங்க. டைம் டிகே ப்ளஸ் இந்த நிறையா இருக்குங்க அந்த ஹண்டிங்னால. ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த 200க்கு மேலே 20 பாயிண்ட் சேர்த்தி பண்ணால் நம்ம வாங்கின காஸ்ட்டுக்கே வருங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ட்ரி கொடுத்துட்டு நம்ம மாட்டிக்கிட்டோம்னா அப்புறம் வம்பு தான். ஸோ அது எதுக்கு தேவையில்லாதது. நல்ல ஒரு என்ட்ரி வந்து நானே கொடுப்பேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது வந்து 100% கன்ஃபர்மேஷன் இல்லைங்க. பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி தான் க்ரீன் சிக்னல் காமிச்சிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம 100 to 46 வரும்னு நினச்சோம். ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா 350 யூ-டர்ன் போடுறான், ட்ரை பண்ணுறான், ட்ரை பண்ணியிருக்கிறான். ஸோ பார்ப்போங்க. நேற்று க்ளோசிங் ஈக்குவலாக வந்திருக்கு, க்ரீன் சிக்னல் வேறு. ஸோ மார்க்கெட் பார்ப்போம் நாளைக்கு என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு. ஸோ வெயிட் பண்ணிக்கலாங்க. இந்த மந்த்லி முடியட்டுங்க. ஸோ ஒரு என்ட்ரி அப்படியே நல்லா பையிங் வந்தால் கூட ஒரு என்ட்ரி மிஸ் பண்ணாலும் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. ஸோ ஒரு ரேஞ்சை வந்து அவனுக்கு ஃபிக்ஸ் பண்ணுற ரேஞ்சை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அதுக்கடுத்து நல்ல ஒரு என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடலாம். ஸோ பார்ப்போங்க நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது, அதுக்கப்புறம் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.